Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வாழைக்காய் கிரேவி தான் பார்க்க போறோம். இந்த வாழைக்காய் கிரேவி சாதம், சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு தக்காளி ஆட் பண்ணி அத நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. பெரிய சைஸ் தக்காளினா 1, சின்ன சைஸ்னா 2 எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு panல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ரெட் சில்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிடலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ 3 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காயை ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் போல் குக் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2லேருந்து 3 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணதுக்கப்புறமா இந்தளவுக்கு நல்லா திக்காக கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வாழைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் கிரேவியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.